வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு உறவை பாதிக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் என்ன, அல்லது ஒரு உறவை மோசமாக்கக்கூடிய விஷயங்கள், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், இதை பற்றி தான் நாம் தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறோம். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு உறவை மோசமாக்குகின்றன, கெடுக்கின்றன, நாம் எவ்வாறு ஒரு நல்ல உறவை கூட நாசமாக்குகிறோம் என்பதற்கு பல உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். பல காரணிகள் இருக்கின்றன. இதை பற்றியெல்லாம் மிகப்பெரிய ஆய்வுகள் நடந்திருக்கின்றன. இவற்றை நாம் புரிந்து கொண்டாலே நாம் செய்யக்கூடிய பல தவறுகளிலிருந்து நாம் விலகி நிற்க முடியும். சரி, ஒரு உறவை மோசமாக்குவதில் அடுத்து என்ன மிக முக்கியமான விஷயம் என்று பார்ப்போம். அதுதான் எமோஷ்னல் மேனிப்புலேஷன் என்பது. எமோஷ்னல் மேனிப்புலேஷன் என்றால் என்ன? ஒருவரிடம் நமக்கு இருக்கக்கூடிய உணர்வுபூர்வமான அந்த உறவை அல்லது அவர்களுடைய உணர்வுகளை நாம் ஒரு விதத்தில் நம் விருப்பப்படி கையாள்வது, நம்முடைய நோக்கங்களுக்காக அதை மோசமாக கையாள்வது, இதுதான் எமோஷ்னல் மேனிப்புலேஷன் என்பது. உதாரணமாக, ஒருவர் உங்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறார், உங்களை மிகவும் மதிக்கிறார், நேசிக்கிறார், உங்களை சார்ந்திருக்கிறார். அவரை நீங்கள் அடிக்கடி ஒரு மிரட்டலுக்கு உள்ளாக்குகிறீர்கள். உதாரணமாக, நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். இது ஒரு எமோஷ்னல் மேனிப்புலேஷன். நிறைய பேர் இதை செய்வார்கள். அதாவது, நான் சூசைட் பண்ணிப்பேன், நீ பார்த்திங்கன்னா நீ என்கிட்ட பேசலைன்னா நான் என்னுடைய கையை அறுத்துக்கொள்வேன். இப்படியெல்லாம் பல இளைஞர்கள் பேசுவதை, செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி என்றால் அதை மறுமுனையில் இருக்கக்கூடியவர் அதற்காக மிகுந்த பதட்டம் அடைவது, சில சமயம் காரணமே இல்லாமல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுப்பாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு மற்றவர்கள் பதற வேண்டும் என்பதற்காக. இது ஒரு வகையான எமோஷ்னல் மேனிப்புலேஷன். அதே போல் வீட்டிற்கு வராமல் இருப்பது, இது ஒரு விதமான எமோஷ்னல் மேனிப்புலேஷன். இப்படியாக பல விதங்களில். இன்னொன்று, ஒருவருடைய மனதை கண்ட்ரோல் பண்ணுவது. அதாவது, உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்வதை கேள், உன்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது, நான் உனக்காக முடிவுகளை எடுக்கிறேன், நீ எது செய்தாலும் அது தவறாகத்தான் போகும், உனக்கு உலகம் தெரியாது, உனக்கு எதையும் புரிந்து கொள்ள தெரியாது, மனிதர்கள் மிகவும் கெட்டவர்கள், சமுதாயம் மிகவும் ஆபத்தானது, நான் தான் உனக்கு வழிகாட்ட முடியும் என்பது. இன்னொன்று, அதாவது இந்த ஒரு அடிப்படையாக எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஒருவரை தன்னுடைய ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மீது பெரிய அன்பை பொழிவது. இது பார்த்திங்கன்னா ஒரு லவ் பாம்பிங் என்று கூட அதை சொல்கிறார்கள். அதாவது ஒரு அதீதமான அன்பை காட்டுவது, திகட்ட அவர்களால் தாங்க முடியாத அளவிற்கு அன்பை பொழிவது. இதுவும் ஒரு விதமான எமோஷ்னல் ட்ராப். அதாவது உணர்வுபூர்வமாக ஒருவரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான ஒரு விஷயம். வேறு சிலர் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு கில்ட், அதாவது ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டாக்குவது. நீ என்னை சரியாக பார்த்துக்கல, நீ எனக்கு சரியாக எதையும் செய்யலை, நீ ஒன்றால் தான் நான் கஷ்டப்படுறேன், நீ இதை செய்யாமல் இருந்திருந்தால் எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காது. இப்படியாக தொடர்ந்து ஒருவரிடம் அந்த கில்ட், அந்த குற்ற உணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருப்பது. இதுவுமே காலப்போக்கில் ஒரு உறவை மிக மிக மோசமாக மாற்றக்கூடிய ஒன்று. அதாவது ஒருவரிடம் நமக்கு இருக்கக்கூடிய உறவு அல்லது ஒருவர் நம்மேல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பை மோசமாக கையாளுவது, இது போன்ற பல விஷயங்களில் நடக்கும். தொடர்ச்சியாக அவரை பயத்திற்குள் வைத்திருப்பது, அல்லது அவரை தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக்குவது, அல்லது அவருக்கு ஒன்றும் தெரியாது என்று அவரை தொடர்ந்து அவரையே நம்ப வைப்பது. இதெல்லாம் எந்த அடிப்படையில் நடக்கிறது என்றால், அவர்கள் உங்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையைத்தான் நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள், அதைத்தான் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுகிறீர்கள். நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால், அது உறவுகள், நம் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, வெளியே இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த உணர்வுகளை, அந்த எமோஷன்ஸை நாம் கண்ட்ரோல் செய்ய நினைப்பது என்பது அடிப்படையில் அது ஒரு குற்றம். அது ஒரு தனி மனிதராக அவருடைய டிக்னிட்டி, அவருடைய கண்ணியம், கௌரவம் எல்லாவற்றோடும் நாம் விளையாடுகிற ஒரு விளையாட்டு. நாம் உணர்வுகளை புரிந்து கொள்வோம், உணர்வுகளோடு உரையாடுவோம். அதை ஒருபோதும் ஆதிக்கம் செய்ய முயற்சிக்க வேண்டாம், அதை தவறாக கையாள முயற்சிக்க வேண்டாம் என்பதுதான் ஒரு உறவை சிறந்ததாக ஜனநாயகபூர்வமாக வைத்துக்கொள்வதற்கான ஒரே வழி என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைக்கி ஆலோசனை நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட பலவிதமான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு தனித்திறன் எவ்வாறு ஒரு நிறுவனத்தில் நாம் வளர்ச்சி பெறுவதற்கும் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் உதவுகிறது என்பதை பார்க்கலாம். நம்ம என்னைக்கு ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை என்னோடய சொந்த நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரோ, அப்போது நிச்சயமாக அவர் அந்த நிறுவனத்துடைய ஒரு முதலாளி இடத்திற்கு வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில்
நமது வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அப்போ அவர் அந்த நிறுவனத்துடன் சேர்ந்து வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் இந்த நிறுவனத்தின் ஒரு சாதாரண சம்பளம் பெறும் தொழிலாளி அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அது கடைசி வரைக்கும் அவர் அந்த நிறுவனத்தில் சம்பளம் பெறும் ஒரு தொழிலாளியாக இருந்து விடுகின்றார். ஸோ நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் அடி மனதில் ஆழத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப என்னவாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறிவிடுகிறீர்கள். வாட் யூ திங்க் யூ பிகம். நீங்கள் திரும்ப திரும்ப உங்களை பற்றி என்ன விதமான சுய கற்பனை சுய சிந்தனையுடன் உங்களை பற்றிய நீங்கள் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கின்றீர்களோ அந்த நிலைப்பாட்டிற்கு நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து விடுவீர்கள் அப்படிங்கிறது த லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு திண்ணமான கருத்து. பலர் இது அப்படி தான் நடந்திருக்கு, நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நினச்சதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அவங்களோட டீப் ஆழமான மனதின் அடித்தளத்தில் அவங்க நினைத்த இலக்கை நோக்கி தினசரி ஒரு அடியாவது எடுத்து வைக்கிறதுனால தான் அவங்களால அந்த இலக்குக்கு போக முடியுது. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பவராக இருந்தால், ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களுடைய அந்த நிறுவனத்தில் உங்களுடைய கெரியர் உங்களுடைய வாழ்க்கையை அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் அர்ப்பணிக்கப் போகிறீர்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அவ்வாறு அர்ப்பணிப்பீர்களே ஆனால் நீங்கள் எவ்வாறு நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், ஒரு வருஷமும் நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அந்த நிலையை அடைவதற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எவ்விதமான திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் நான் அந்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இலக்கை நோக்கி ஒரு அடியாவது நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். எவ்ரி டே you have to take one step towards your goal. The action takers அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்ஷன் டேக்கர்ஸ்னால் முயற்சி செய்பவர்கள், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முயற்சி செய்பவர்கள் தோற்பதில்லை. தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய இலக்கை அடைந்து விடுவார்கள். அவர்கள் அடைவது வேறு ஒரு பாதையில் அடையலாம், இல்லை கொஞ்சம் நாள் கழித்து அடையலாம். ஆனால் அவர்கள் நினைத்த இலக்கை அடைவது மிக மிக நிச்சயமான உறுதியான ஒன்றாக கருதப்படுகிறது. ஸோ நிறைய பேர் பேசுவாங்க, வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படிங்கிற மாதிரி. அவங்க நிறையா டயலாக் பேசுவாங்க, நிறையா ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுவாங்க, நிறையா கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனால் they don't take action. கருத்துக்கள் சொன்னதோடு அப்படியே நிறுத்திடுவாங்க, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போக மாட்டாங்க. ஒருத்தர் ஐடியேட் பண்ணி ஒரு புதிய ஐடியா க்ரியேட் பண்ணி அந்த ஐடியாவில் யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தினசரி உழைக்கிறார்களோ அவர்கள் தான் மேலே உயரமாக வளர்கிறார்கள். இன்றைக்கி அந்த ஃபேஸ்புக்கோட ஓனரை சொல்கிறாங்க, அவர் இளம் வயதில் பெரிய உலகத்தின் பணக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நினைச்ச ஒரு ஐடியாவை அவர் எப்படி ஒரு உன்னதமான முறையில் அதை நடைமுறைப்படுத்தினார் அப்படிங்கிறதுலாம் அவருடைய வெற்றி இருக்கிறது. நம்ம ஊர்லேயே நம்மளோட நண்பர்களே சில பேர் இளம் வயதில் அவர்கள் நினைத்து இலக்கை அடைந்திருப்பார்கள். நம்ம உடனே என்ன சொல்லுவோம், அவருக்கு லக்கு, இல்லை அப்பா பண்ணிட்டாரு, மாமனார் பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு வேறு காரணத்தை சொல்லுவோம். அவர் உழைத்தாருங்கிற காரணத்தை தவிர அவரோட முயற்சியை குறைவாக மதிப்பிட்டு மற்ற எல்லாத்தையும் பேசுவோம். எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலும் கடுமையான அதீத ஆர்வமும் அதீத உழைப்பும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறுக்க முடியாது. எளிதாக மேலே செல்லுகின்ற எதுவும் அதே வேகத்தில் கீழே வந்துவிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் உங்களுடைய உயர்ந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் அந்த இலக்குக்கு போவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அந்த இலக்கை அடைவதற்கு என்ன விதமான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும், அந்த இலக்கை அடைவதற்கு நாம் எவ்வாறு நம்மை தினசரி மாற்றி அமைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தினசரி அந்த இலக்கை நோக்கி ஒரு அடியாவது, ஒரு ஸ்டெப், a journey of 1000 miles start with the first step, one single step. ஒரு 1000 மைல்கள் கடப்பதுனா கூட ஒரு அடி எடுத்து வச்சா தான் அந்த 1000 மைல் வரும். ஸோ நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு எதுவாக இருந்தாலும் முதல் அடியை மிக தைரியமாக எடுத்து வைத்து தினசரி அந்த இலக்கை நோக்கி போக வேண்டும். தினசரி
நீங்கள் ஒரு மாணவராக உங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். திறன்களை வளர்த்து கொண்டால் நீங்கள் ஒரு இன்றியமையாத, அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ஒரு இன்றியமையாத நபராக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நீங்கள் இப்போ இன்னை நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு நிறுவனத்துக்கு இந்த மாதிரி நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும், என்னை எப்படி தயார்படுத்திக்கிறது? உங்களுக்கு எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணுங்கிறது தெரிஞ்சிருச்சு, உங்கள் மனசளவில் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. அனைத்திற்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மனதளவில் ஆசைப்பட்டாச்சு. அந்த நிறுவனம் என்ன மாதிரி நிறுவனம், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி ஆட்களை எடுக்கிறார்கள், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி திறன்கள் அத்தியாவசியமானதாக இருக்கிறது, எந்த மாதிரி திறன்களை வளர்த்து கொண்டால் அந்த நிறுவனம் என்னை நோக்கி கை நீட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி உலகத்தில் ரகசியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. எல்லாமே ஓப்பன். ஒரு நிறுவனத்தினுடைய ஃபைனான்ஸ் என்ன ப்ராஃபிட் பண்ணாங்க, யாருக்கு எவ்வளோ சம்பளம், யார் எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்கங்கிற வரைக்கும் நம்மளால் இன்றைக்கி ஓப்பனாக பப்ளிக் டொமைனில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்கிறது. அப்போது ஒரு நிறுவனத்தை பற்றி நீங்கள் இந்த நிறுவனத்தில் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த நிறுவனம் பற்றிய அனைத்து தகவல்களையும் பெற்று உங்களுடைய பேஷனையும் அந்த நிறுவனத்தினுடைய தேவையும் மேட்ச் பண்ணி உங்களுடைய திறன்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற பொழுது அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் மிகவும் தேவையான ஒரு நபராக மாறுகின்றீர்கள். அந்த நிறுவனம் உங்கள் மூலம் பயன்பெறும் ஒரு நிலையை பெறுகிறது. அவ்வாறு அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் பயனுள்ள ஒரு ரிசோர்ஸ், ஒரு பயனுள்ள ஒரு வேலைக்கான ஆட்களாக மாறிவிட்டால் நிச்சயமாக அந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு செல்வதற்கான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு வந்துவிட்டது. வேலை கிடைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்துவிடும். நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வது தான் முதல் படி. அந்த முதல் படியை நாம் செய்வதன் மூலம் நாம் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைய முடியும். வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கிராமங்கள் என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? அந்த அழகான காட்சிகள், மரங்கள், நல்ல காற்று, ஓடிக்கொண்டிருக்கிற ஆறு, இப்படி கிராமங்களை பற்றி நமக்கு ஒரு கற்பனை இருக்கிறது. நம்முடைய தமிழ் திரைப்படங்களும் கூட கிராமங்களை அப்படி அழகாகத்தான் காட்டுகின்றன. அழகானவை தான். ஆனாலும் கிராமங்களில் இரண்டு பெரிய ஆபத்துகள் இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றன என்று என்னை போன்றவர்கள் கருதுகிறோம். ஒன்று மது, இன்னொன்று சாதி. அங்கே மிகப்பெரிய அளவில் இந்த குடி போதைக்கு அடிமையாகிறவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் சாதிய மனம் அங்கே அழுத்தமாக இருக்கிறது. இவை இரண்டும் கிராமத்தின் அழகை கெடுக்கின்றன என்பது உண்மைதான். ஆனால் எண்ணி பார்த்தால் இவை இரண்டும் நகரத்தில், மாநகரங்களில் இல்லாமலா இருக்கின்றன? இரண்டுமே இருக்கின்றன. பொதுவாக என்ன ஒரு எண்ணம் இருக்கிறது என்றால், போதை இருக்கட்டும், இந்த ஜாதி இருக்கிறதே அது மாநகரங்களுக்கு வருகிற போது தொலைந்து போய்விடும். நாம் கிராமங்களில் பார்ப்பது போல இது இந்த சாதியைச் சேர்ந்தவர்களுக்கான தெரு, அங்கே சேரி என்று சொல்லுவது பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடம் என்றெல்லாம் மாநகரங்களில் இல்லை. எல்லோரும் கலந்துதான் இருக்கிறோம் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் அது வெறும் தோற்றம்தான். சமத்துவபுரம் என்று நாம் சொல்லுகிற இடங்களைப் போல எல்லா இடங்களும் சமத்துவபுரங்களாக ஆகும் நாள் வந்துவிட்டால் அது மிகப்பெரியது. ஆனால் அப்படி வந்துவிட்டதா என்கிற கேள்வி இருக்கிறது. பெரிய வேதனை என்ன என்றால், நகர்மயமாக்கப்பட்ட பிறகும் சாதி நிலைத்திருக்கிறது, கல்விமயமாக்கப்பட்ட பிறகும் சாதி நிலைத்திருக்கிறது. வெறும் படிக்காதவர்கள், அறியாதவர்கள் தான் இந்த சாதியை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் இல்லை. படித்தவன் தான் கூடுதலாக பார்க்கிறான். நிறைய படித்தவர்கள், மாநகரங்களில் வாழ்கிறவர்கள் எல்லோரும் இந்த சாதிய உணர்வோடு தான் இருக்கிறார்கள். விதிவிலக்காக 100க்கு ஒருவர் தேர்வாரா என்று சொல்ல முடியவில்லை. நாம் கூறலாம் அல்லது நாம் எண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லையே, நகரங்களில் ஒரு அடுக்கு மாடி வீடு இருக்கிறது. அந்த ஒரு அடுக்ககத்தில் ஏறத்தாழ 40 வீடுகள் இருக்கின்றன என்றால் 40 பேரும் ஒரே சாதியைச் சேர்ந்தவர்களா? பட்டியலினத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள், வேறு சாதியை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். சாதி போய்விட்டது தானே என்று நாம் கருதலாம். தெருவை விட்டு சாதி போயிருக்கலாம், யாருடைய மனத்தை விட்டும் சாதி போகவில்லை. எல்லோருக்கும் அந்த சாதிய உணர்வு கண்டிப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. கிராமங்களைப் போல அது பழிச்சென்று தெரியவில்லை. இது இவர்களின் தெரு, இது இவர்களின் குடியிருப்பு என்று பழிச்சென்று தெரியவில்லையே தவிர, மற்றபடி
அந்த சாதி உணர்வு எல்லோரிடத்திலும் ஒரே அடுக்ககத்தில் இருக்கிற பக்கத்து வீடுகளிலும் அந்த சாதியின் மரபு பழக்க வழக்கம் வேறாகவும் இது வேறாகவும் தான் இருக்கிறது. சரி, நகரத்தால் சாதியை வெல்ல முடியவில்லை, கல்வியால் கூடவா வெல்ல முடியவில்லை. உண்மைதான். கல்வி அறிவியல் மனப்பான்மையே வளர்க்கவில்லை. அதுவும் நம்முடைய கல்வியினுடைய தோல்விதான். நம் பிள்ளைகள் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று நாம் உறுதியாக விரும்புகிறோம். கல்விதான் ஒரு சமூகத்தை மாற்றும் என்று நினைக்கிறோம். ஆனால் கல்வியால் கூட சாதியை வெல்ல முடியவில்லை என்பதுதான். கல்வியால் மூட நம்பிக்கையை கூட வெல்ல முடியவில்லை. நாம் பார்க்கலாம், மிகப்பெரிய விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், அவர்கள் கூட அறிவியல் படித்தவர்கள், அறிவியலில் தேர்ந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு நோய் வருகிறது என்றால் எப்படி வருகிறது என்று ஒரு மருத்துவருக்கு தெரியும். ஒரு விஞ்ஞானிக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு விஞ்ஞானியே ஏவுகணையை அனுப்புகிற போது ஒரு கோயிலில் வைத்து பூஜை செய்துவிட்டு தான் அனுப்புகிறார். மருத்துவர்கள் பலர் தங்களுக்கு பின்னால் கடவுள் படத்தை தான் மாட்டியிருக்கிறார்கள். பல நேரங்களில் நாம் சொல்லுவது போல எந்த சந்தேகமும் இல்லை, அவர்கள் விஞ்ஞானிகள் தான். தே ஆர் சயின்டிஸ்ட் பட் நாட் சயின்டிஃபிக் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் அறிவாளிகள், விஞ்ஞானிகளாக இருக்கிறார்களே தவிர விஞ்ஞான மனோபாவம் கொண்டவர்களாக இல்லை. அதே போலத்தான் எவ்வளவு கற்றவர்களாக இருந்தாலும், எவ்வளவு நகரமயமான நாகரிகம் கொண்டவர்களாக இருந்தாலும், அந்த சாதிய உணர்ச்சியை விட்டு மனிதர்களால் வெளியில் வர முடியவில்லை என்பது மிகப்பெரிய ஆபத்தான, மிகப்பெரிய அநாகரிகமான ஒரு சூழல் என்று தான் சொல்ல வேண்டும். யாருக்கு சாதி உணர்வு இருக்கிறதோ அவன் கற்ற கல்வியால் எந்த பயனையும் பெறவில்லை. அவனுடைய நாகரிகம் என்பது வெறும் வெளிப்பூச்சாக இருக்கிறதே தவிர உள்ளார்ந்த மனத்தில் அவன் நாகரிகமானவன் என்று சொன்னால் அவன் சாதி உணர்வற்றவன் என்பதாக இருந்தால் மட்டும்தான் அதை ஏற்க முடியும். எனவே எல்லாவற்றையும் கடந்து, எல்லா சூழலையும் தாண்டி சாதி இன்னமும் இந்த மண்ணில் அழுத்தம் பெற்று நிற்பது என்பது அத்தனை பேரும் கவலைப்பட வேண்டிய ஒரு செய்திதான்.